எந்த ஒரு சாஸும் இல்லாமல் கடையில் வாங்கும் பொருட்களை சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக உதிரி உதிரியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காண்டியே கொஞ்சமாக கடையில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் 65 போடுறதுக்கு. 65க்கு மசாலா இதெல்லாம் மேக்னேட் பண்ணி ஊற வச்சாச்சு. சைட் பை சைடாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் அண்ட் வெங்காயம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா அரிசியும் ஊறிடுச்சு. அகலமான பாத்திரத்தில் 3/4 அளவு தண்ணி வச்சு கொஞ்சமாக சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கரண்டியை வச்சு கிளறாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். சைட் பை சைடாக நான் சிக்கன் 65யும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். 1/2 அன் ஹவர் 65யும் ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா பொரித்து எடுத்தாச்சு. 20 மினிட்ஸில் ரைஸும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பூண்டு, எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயிலேயே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 2 முட்டையை இன்னொரு கடாயில் பொரித்து அதை ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே ஒருக்கா நல்லா கலரினதுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சுருந்தா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர், எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ரைஸ் அதிலே நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃபைனலாக இறக்க போகும்போது குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி அதே நல்லா ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே செஞ்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.